அலுவலர்களுக்கு செண்டமா உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கறது நம்ம போக்குவரத்து துறை, தமிழ்நாடு போக்குவரத்து துறை. அமைச்சர் சிவசங்கருக்கு தெரியுமா தெரியாது? என்ன வேலை செய்றீங்க? மக்கள் வரி பணம் சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுக்குறீங்க. தமிழ்நாடு அரசுல 56,000 பேருக்கு வேலை கொடுத்தோம், 1,00,000 பேருக்கு வேலை கொடுத்தோம் அப்படின்னு உலகமகா பொய்யர் ஸ்டாலின் பீத்திக்கிறார். ஒரே மேடையில் கூட நான் விவாதிக்க தயாராக இருக்கேன் இது குறித்து. இப்போ என்னன்னா, வட்டார போக்குவரத்து துறையில் ஆர்டிஓ 17 பேர் காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்காங்க. 1.5 மாசமா 1.5 மாசம் சம்பளம் என்னாச்சு? மக்கள் வரிப்போம். இதே ஒரு மூலையில் பணி அமர்த்திட்டு போக வேண்டியதானே? எதுக்கு 1.5-2 மாசமா வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க. இது ஒரு பக்கம். போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு இது நிர்வாகம் பண்ண தெரியல. ஒரே ஒரு நிர்வாகம் தான் இதான். போக்குவரத்து துறையில கிட்டத்தட்ட 150க்கும் மேலான மோட்டார் வாகன ஆய்வாளர் பணி கடந்த 4 வருஷமா காலியாக கிடக்குது. அதை ஏன் இவங்க தேர்வு பண்ணல? அதே மாதிரி ஆர்டிஓ பதவி காலியாக கிடக்கு, அதையும் அவங்க புல் பண்ணல. அப்ப இவங்க யாருக்கு வேலை கொடுத்தாங்க அரசாங்கத்துல? எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகும். இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எல்லா சீட்டும் காலியாக கிடக்குது. அப்ப இவங்க யாருக்கு வேலை கொடுத்தாங்க? நான் விவாதத்துக்கு தயாரா இருக்கேன். ஒவ்வொரு துறையிலையும் எத்தனை சீட்டு காலியா இருக்குங்கிறது நான் பட்டியல் தரேன். முதல்வர் சொல்லுவாரா இல்லை சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்லுவாரா என்று பாருங்கள். நன்றி, வணக்கம்.